வணக்கம் மக்களை, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பாக்கியலட்சுமி சீரியலில் நிதிஷ் மரணம் கூட சுதாகர் பிளான் தானா? பாக்கியாவை கண்டுபிடிக்கும் உண்மை, கோபி போலீசாரிடம் சொன்ன விஷயம் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி சீரியல் ஜூலை 30ஆம் தேதிக்கான எபிசோடில் கோபியினுடைய கைது, இனியாவினுடைய நிலைப்பாடு மற்றும் பாக்கியாவினுடைய சந்தேகம் என பலருமே பரபரப்பான திருப்பங்களுடன் ஒளிபரப்பாகி வருது. குடும்பத்தில் அடுத்தடுத்து நிகழும் நிகழ்வுகள் ரசிகரிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைய எபிசோட் தொடக்கத்தில் வீட்டில் என்ன நடக்குது என்பதை தெரிந்து கொள்ள இனியா துடிப்பதை காண முடிந்தது. எழிலை பார்த்து வீட்டில் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்காங்க. அவங்க கேட்குறாங்க, மேலும் வெளியில் யாராவது ஃபோன் வாங்கி அப்பாவுக்கு கால் பண்ணி பார்ப்போமா என்று கேட்குறாங்க. அதை கேட்ட எழில், இப்போதைக்கு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணினா அது ஏதாவது ஒரு பிரச்சனையில் தான் முடியும் என்று இனியாவை எச்சரித்து விடுகிறாங்க. அந்த நேரம் பார்த்து செலியன் நியூஸ் பேப்பரில் கோபியை கைது செய்யப்பட்ட விஷயம் போட்டு இருப்பதாக பாக்கியாவுக்கு சொல்கிறாங்க. அதை பார்த்த இனியாவுக்கு பாக்கியாவுக்கும் பெரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. உடனடியாக டாடி பாவம், நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் உண்மையை சொல்ல போகிறேன் என்று இனியா ஆவேசத்துடன் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் கோபி அடித்து சித்திரவதை செய்கிறாங்க. கோபி ரொம்ப தாகமாக இருக்குது, தண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதற்கு போலீஸ் தண்ணீரை அவர் முகத்தில் ஊற்றிவிட்டு இனியாவை எங்கே மறைச்சி வச்சுருக்கேன் கேட்குறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லோருமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. சொல்லி மிரட்ட வைட்டு அதை கேட்ட கோபி, அப்படிலாம் செய்தாங்க என்று சொல்லி கெஞ்சுறாங்க. நான் தான் அந்த கொலையை பண்ணேன் ஒப்புக்கொள்கிறாங்க. இதை தொடர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு சுதாகர் வந்ததுமே கோபி தான் அந்த தப்பு பண்ணனாதான் என்று கேட்குறாங்க. அதை கேட்ட சுதாகர் அந்த குடும்பத்தை நம்ப முடியாது என்று சொல்லுகிறாங்க. இதற்கிடையே பாக்கியா இனியாவை பார்த்து, சுதாகர் உன்னை கூப்பிட்ட இடத்துக்கு சுதாகர் இல்லாமல் நிதிஷ் மட்டுமே இருந்தான் என்று கேட்குறாங்க. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது என்று தனது சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இனியா அங்கு நடந்தது அனைத்துமே பாக்கியாவிடம் சொல்ல, அதை கேட்ட பாக்கியா சிசிடிவியில் செக் பண்ண பார்க்குறாங்க. கோபியினுடைய கைது, இனியாவினுடைய துயரம், பாக்கியாவினுடைய சிசிடிவி தேடல் என்று இன்றைய எபிசோடில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பரபரப்பான எதிர்பார்ப்புடன் முடிந்துள்ளது. கோபியை காப்பாற்ற பாக்கியா என்ன செய்ய போகிறாங்க, சிசிடிவி காட்சிகள் உண்மை கொண்டு வருமா என்பதை பொறுத்திருந்தான் இன்றைக்கான எபிசோடில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து முடிய போவதாக சோசியல் மீடியாவில் செய்திகள் வந்துள்ளது. அந்த சீரியலில் நடித்த பாக்கியா கதாபாத்திரம் நடித்த சுசித்ரா அவங்களே சொல்லியிருக்காங்க, விரைவில் இந்த சீரியல் முடிய போது அதற்கான கிளைமேக்ஸ் காட்சி தான் இப்போது நடந்து கொண்டிருப்பதாக அவங்களே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருந்தாங்க. இது நிறைய பேருக்கு ஏமாற்றங்களாக இருந்தது. சீரியலில் நல்லா தான் போயிட்டுருக்கு, திடீர்னு முடிவடைந்து ரொம்பவே ரசிகர்களுக்கு சோக நிகழ்வாக இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.